என்ன கேட்டால் அதுக்கு இடையில இன்னொன்று என்னன்னா, அந்த டேரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்குமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு ஒத்து வரல. அப்போ அந்த டைமில் இதை போய் நம்ம உள்ள புஷ் பண்ணி இந்த நல்ல கதை வந்து லாக் ஆயிட வேண்டாம், நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. என்கிட்ட ப்ரொடியூசர்லாம் இல்லை, தேடி இன்னுமே அலைகிற அளவுக்கு எனக்கு சத்து இல்லை, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த படத்துக்கு தேவையான பட்ஜெட் என்கிட்ட ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, இன்னொரு ப்ரொடியூசர் இருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்றப்ப எனக்கு ஞாபகம் வந்தது மதுரை அழகர் மூவிஸ். அவர் அழகரண்ணன் எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம், ஆக்சுவலி பல வருடங்கள் பழக்கம். ஆனாலும் ஒரு நாள் கூட நான் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு போய் கேட்டதில்லை. இவர் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, ஒரு டெக்னிக்கலாகவே ஒரு 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 கேரக்டர் ப்ளஸ் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் சொன்னேன், வாங்கண்ணே பண்ணலாண்ணே அப்படின்னு. அப்படியா சார், என்ன சார், ஏன்னா அவருக்கு வந்து 1980 கனவு சினிமாவில் ஜெயிக்கணும்னு, சினிமாக்குள்ளே வரணும் ஜெயிக்கணுன்றது கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷ கனவு இது இந்த படத்து மூலமாக அவருக்கு நிறைவேறி இருக்கு. அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஒரு நொடியும் ஸ்டார்ட் ஆச்சு. இதை மலையாளத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கான காரணமும் அதுதான். ஆனால் அங்கே போய் திரும்ப அது சோத்துரடிச்ச பந்து மாதிரி திரும்ப தமிழுக்கே வந்துச்சு. ஆனால் நல்லபடியாக வந்திருக்கு.